குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்கணும் அப்படின்னா செப்டம்பர் 25, 2025 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பிரச்சனை உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இல்லை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 40 தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட நாட்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிட்டோம். செப்டம்பர் 25 இந்த தேர்வு தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டண சலுகை வழங்குறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கண்டபஸ் பார்த்துலாம். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து கோரி தலைநகர் லேயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்குள்ள லே உச்ச அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்ட போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வன்முறையாக மாறிடுச்சு. லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து மற்றும் 6வது அட்டவணையில் அந்தஸ்து கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சோனம் வாங்கக் தொடர்ந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வன்முறையாக மாறி இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவை. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வழங்குறாங்க. கிட்டத்தட்ட 78 நாட்கள் ஊதியத்துக்கு இணையாக உற்பத்தி திறன் சார்ந்த ஊக்கத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா போனஸாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர், பிடெட் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் எஸ்எஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து எழுதுகிற மாதிரி தான் இப்போ டிஎன்பிஎஸ்சியும் உங்கள் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் சிலபஸை சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு ஈக்குவலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம் படிக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி எக்ஸாம் வந்தால் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ரயில்வே ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வரும். அதனால் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து அன்பு கரங்கள் திட்டம். இந்த அன்பு கரங்கள் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிற, அதாவது பெற்றோர்களை இழந்த, உறவினர் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிற திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்பு கரங்கள் திட்டம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக 100 கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஒதுக்கப்பட்டிருக்கு. உலகக்கோப்பை ஹாக்கி ஜூனியர் போட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரையில் மட்டும் நடத்துகிறாங்க. முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்பை போட்டி நடத்துகிறோம். இதையடுத்து வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி ரூபாய் செலவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னை, மதுரையில் நடக்குது. தமிழகத்தில் முதல் முறையாக அந்த கோப்பை போட்டி வந்து நடத்துகிறாங்க. இது ஆல்ரெடி எப்பயோ வந்து வந்த நியூஸு. அதனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி கரண்ட் அஃபேர்ஸில் இது எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்த வணிக நிறுவனங்கள் மற்றும் வரித்துறை இடையிலான சச்சரவுகளுக்கு விரைந்து தீர்வு காணும் நோக்கத்தில் புதுதில்லியில் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி முக்கியமானது என்ற வகையில் கப்பல் கட்டும் துறை மற்றும் கடல்சார் உட்கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா புத்துயிர் அளிக்கும் வகையில் 69,725 கோடி செலவில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம நேற்றே பார்த்தோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்புடைய பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பல் கட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதற்கான தொகை வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக திட்டம் தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கன்னட இலக்கியவாதியான எஸ்எல் பைரப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலமாக இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல எழுத்தாளர் கன்னடத்தில். அதாவது வம்ச விருக்ஷா அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான நூல். இவருடைய நூலில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய பங்களிப்பு அங்கீகரிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட சாகித்ய அகாடமி விருது, பென்த்ரே தேசிய விருது, சாகித்ய அகாடமி பேலோஷிப் விருது, சாகித்ய அகாடமி விருது, சரஸ்வதி சம்மான் விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாங்கியிருக்காரு. இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது முப்படை தலைமை தளபதியான அனில் சௌகான் அவர்களுடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு. 2022ஆம் ஆண்டு இவர் அந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தார். இப்போ அவருடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மே 30ஆம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு மே 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அமெரிக்க கிரிக்கெட் சங்கத்தை உடனடியாக இடைநீக்கம் செய்வதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நிர்வாக ரீதியில் முறையான கட்டமைப்பை ஏற்படுத்தாதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்துடைய அந்த இது வந்து உரிமம் வந்து பார்த்தீங்கன்னா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது 3 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? 2021லேருந்து 23ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 90 பேருக்கு கலைமாமணி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 3 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார், எம்.எஸ். சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதி ஆகியோர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா கலை வித்தகர்களுக்கான விருதும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுது. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் விருது எழுத்தாளர்
முருகேச பாண்டியனுக்கும், இசைத்துறையில் சிறந்து விளங்குவோருக்கு MS சுப்புலட்சுமி விருது, பின்னணி பாடகரான KJ ஜேசுதாஸ் அவர்களுக்கும், நாட்டியத்தில் புகழ்பெற்று விளங்குவோருக்கான பால சரஸ்வதி விருது முத்து கண்ணம்மாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது. இந்த விருதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலா 1 லட்ச ரூபாய் காசோடையும் 3 பவுன் எடையுள்ள தங்கப்பதக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையைச் சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைமாமணி விருது வழங்குறாங்க. இல்லை இயல் பிரிவு, இசை பிரிவு அப்படின்னு நிறைய இருக்குது. திரைப்படத்துறை, சின்ன திரை, இசை, நாடகம், கிராமியம் வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசு, வந்து பார்த்திங்கன்னா சாந்தகுமாரி, நெல்லை ஜெயந்தா, ஜீவபாரதி, SJ சூர்யா, விக்ரம் பிரபு, அனிருத், மணிகண்டன், சாய் பல்லவி, ஸ்வேதா மோகன் உள்ளிட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. பட்டியல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம பயிற்சி மேல் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த ஆப்ரேஷன் TSP அப்படின்ற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இணையணும் அப்படிங்கிற விருப்பப்படிங்க அப்படின்னா செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க, வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.